இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்ய என்ற எண்ணமும் நீ அறியாது எனக்குள்ளதோ ஐயா பராதரமான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நெஞ்சம் துடிப்பவர்கென்ற சுதந்திரம் பராபரமான சுதந்திர ஆட்சி பெறுகின்றது. மனசாட்சி என்பது எது அப்படின்னு கேட்கும்போது மாயா பற்றி சொல்லியிருந்தீங்க. மாயா என்பது தன் மகனின் ஆசை தேவை பூர்த்தி செய்யும் நிலையில் காரிய சித்தியின் இயக்கமாகும். மனதின், அதாவது தன் மகனினோட ஆசை தேவை பூர்த்தி பண்ணக்கூடியது மாயாவோட இயக்கம். மாயா இல்லாமல் மனம் செயல்பட முடியாது. மாயா வந்து சிருஷ்டி, அதெல்லாம் மனம் செயல்பட முடியாது. மனசாட்சி இல்லாமலும் மாயா தன்னுடைய மகனின் ஆசை தேவை நிலையில் தோற்ற கற்பனை செய்ய முடியாது என உணர்கிறார். மனசாட்சி இல்லாமலுமா அல்ல மனம் இல்லாமலுமா அப்படின்னு சந்தேகம். மாயா இல்லாமல் மனம் செயல்பட முடியாது ஒரு வாக்கியம். அடுத்த வாக்கியம், மனசாட்சி இல்லாமலும் மாயா தன்னுடைய மகனின் ஆசை தேவை நிலையில் தோற்ற கற்பனை செய்ய முடியாது என உணர்கிறார். மனச்சாட்சி என்பது பகவான். சாட்சி நிலையில் வந்து கண்காணிக்கும் நிலையில் இருந்து கொண்டு காரியம் பண்ணலாம். அப்ப கண்காணிப்பு நிலையில் என்ன உண்டோ அதுதான் மாயா செய்ய முடியும். அப்ப மனசாட்சி இல்லாதபடியும் மாயா செயல்பட முடியாது. இது ஆசைவதப்பட்டு செய்யக்கூடியது மனம். ரத்தமாக இருந்தாலும் கூட ஆசைவதப்பட்டு செய்யக்கூடியது மனதின் செயல், எண்ணம். மனச்சாட்சி என்பது ஆசை கிடையாது. அந்த ஆசையின் செயல்களை அந்தரியாமல் இருந்து கொண்டு அந்த புண்ணிய தர்மங்களை கணக்குப்பாகும். கணக்குப்பார் கண்காணித்து அந்த விருதாச்சாரப்படி இது நல்லது கெட்டது பிரித்து கொடுக்கக்கூடியது மனச்சாட்சி. மனச்சாட்சி அந்தரியாமல் ஒண்ணுதான். மனசாட்சி இல்லாமல் தான் வரும். மனச்சாட்சி மனசாட்சியோட இதுதான் மாயா. மாயா மனசாட்சிங்கிறது பகவான். பகவான் மனது சாட்சி இருக்கக்கூடியவன். ஆசைப்பட்ட கர்மாக்களுக்கு இது சரியா தப்பா, பிராப்தத்தை அனுசரித்து வருதா, ஆகாமியமாக தொடர்றானா, இது இயக்கம் எப்படி இருக்குன்னு சரியாகக்கூடியது மனச்சாட்சி. அதனால கண்டிக்காது, கண்காணிக்கும். ஆனால் இப்போ சர்வார்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு சாதகனுக்கு வந்து மாயா செயல்பட்டு அந்த ஆகாமியை சேராமல் பார்க்கறது. ஆகாமி சேராமல் பாதுகாக்கும். இந்த பிராப்தத்தையும் இலகுவாரம் கொள்ள முடிக்கிறதுக்கும் வழிவகுத்து விடுவோம். கஷ்டம் இல்லாதபடி பின் மாற்றியம் பெற்று ஆகாமி கூட குறுக்கு வர்றதா இருந்தாலும் கூட அதை தொடர்ந்து நிப்பாட்டி அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி கொஞ்சம் பின் மாற்றி அமைச்சு அதை எப்படியாச்சும் ஆவணம் செய்யக்கூடியதுக்கு மரியாதை ஏற உண்டு. மனசாட்சியின் வேலையில் எல்லாம் நீ இந்த சர்வார்ப்பணம் அனுபவங்களின் நம்பிக்கை உறுதியின் வைராக்கியத்தில் நிகழும்போது இதை மனம் செய்யும் நிலை என்ன என மாயாவின் துணையுடன் மனசாட்சி உன்னிப்பாய் கவனிக்கும். இந்த சர்வார்ப்பணம் பண்ணும்போது இந்த மனசாட்சி உன்னிப்பாய் கவனிக்கும். மாயாவோட துணையோடு அதை சர்வார்ப்பணத்தை ஓர்மையுடன் செய்யும் மனதை மாயா தன் வசப்படுத்தும். அது செய்யக்கூடிய சுரத்தையோடு நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு அந்த சர்வார்ப்பணம் பண்ணிச்சுன்னா சண்முகப்பட்டிருக்கும். அம்மனம் அறியாவண்ணம் குடியும் கர்ம காரியத்தை வினையுள்ளதால் படுயின்றி சிரமம் மனதிற்கு தோன்றாமல் கனவு காட்சி போல் நடத்தி முடித்துவிட்டு அந்த மனதிற்கு எல்லாம் அவனே கர்த்தா என்ற ஒரு ஆனந்தத்தை மட்டும் உண்டு பண்ணி அந்த மனம் ஜீவகத்துக்கு இருக்காது. மனது அப்படி முடியப்பட்ட கர்மாக்கள் கூட எந்த கர்மம் முடியாலும் ஜீவகத்துக்கு இருக்காது. எல்லாம் மகன் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஏகம் விட்டுரும். மனம் அந்த தெளிவாகி போகும்.
சரியா போகக்கூடிய அளவுக்கு மாயா காரியத்தை பண்ணும். மாயா மனம் சேர்ந்ததுன்னா கொஞ்சம் சிரமமே இல்லை. மனம் தன் போக்கில் போகும்போது தான் இது சொல்லி கேட்க மாட்டேங்கிறியே, இப்படி அதில் போறியேங்கிற மாதிரி அது சொல்லி விளக்க முடியாது மாயாவால். என்றைக்கு பகவான் நம்புறியோ அன்றைக்கு ஆமும் உறுதுணையாக இருப்போம் என்று கண்காணிப்பாக ரொம்ப சொல்ல காத்துக்கிட்டே இருக்கும். பல காலம் மறந்திருந்தாலும் கூட விரிவெடுத்தாலே வினைவெடுத்தாலேயோ அந்த மனமானது பகவானை மறந்திருந்தாலும் கூட எப்போ நினைக்குதோ அந்த முன்னாடி உடனே செயல்படும். நீ 10 வருடம் வாழ்ந்தது நினைக்காத பகவத்தையும் முடிவிருந்த இப்போ தான் நினைக்கிற கொஞ்சம் போது கொஞ்சம் பழி வாங்காது, அந்த முன்னாடியே செயல்படும். அதுக்கு அவ்வளோ கருணை உண்டு. கர்ம காரியங்களை மறக்க பண்ணிவிடும், அதாவது இன்ப துன்பங்களை மறக்க பண்ணிவிடும் மாயா. அதுக்கப்புறம் இன்னொரு வினோதமும் அம்மாயா பண்ணும். முன்பின் நிகழ்வுகளையும் படக்காட்சி என மனத்திரையில் ஓடவிட்டு முடித்து நிறைவு பெறச் செய்யும் மாயா என்பதை ஸ்ரீ மகான்கள் வாக்காகவும் ஸ்ரீயாந்தனிலும் உணர்த்துகிறோம். இதில் மாயாக்கு பண்ணக்கூடிய வினோதமான காரியம் என்னன்னா, முன்பின் நிகழ்வுகளையும் படக்காட்சி என மனத்திரையில் ஓடவிட்டு நிறைவு செய்துவிடும். முன்பின்கிறது என்ன? முன்னா முன்பின் 2 நிகழ்வுகளையும் கர்மாக்கள் சாப்பிட்ட கர்மா முன்பின், அதாவது முன்னாடி போட்டால் அது சுகமாக இருக்குமா, பின்னாடி போட்டு சுகமாக இருக்குமா, இப்போ கொடுக்கலாமா பிறகு கொடுக்கலாமா, அது முந்தி கொடுக்கலாமா, 3 காலங்களையும் முந்தி செய்யும், இது உடனே செய்யும், இல்லை பிந்தி செய்யும், 3 காலங்களும் சரிவாகும். பின்னால வரக்கூடிய வரக்கூடியது அது மனத்திரைங்கிறாங்க. மாயாந்திரையில் செய்தது மாயா, அது நடத்து மனதிந்திரை. மனந்திரை எண்ணம். எண்ணமே சுமூகமாக எண்ணத்து வேணும். செவ்வார்ப்பணம் உறுதி இருந்தால், இந்த மனதுக்கு செவ்வார்ப்பணம் உறுதியாக இருந்ததனால் எண்ணமே செதறாது, பதக்கமாகாது. இந்த நாளையும் பகவான் செயல் தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒத்து போகும். அப்போ மனத்தை இங்கே செயல்படும். மாதம் தான் கார்த்திகை நடைபெறும். மனத்திற்கு ஒரு காரணம் என்ன? ரொம்ப சாந்தியாக பொறுமையாக அமைதியாக எண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் மாயா. செவ்வாய்க்கிழமை உறுதியாக இருந்ததுன்னா அதான் மனத்திற்கு போட்டுதான். மாயாம் திரை வேறு, மனத்தின் திரை வேறு. எண்ணத்தின் திரை மனம், நடைபெறப்பட்ட காரியத்தின் திரை மாயா. எண்ணத்தின் காரியம் வரப்போகுது, ஒருபடி பிந்தியது. எண்ணத்தின் காரியம் நடைபெறும். அது என்ன வரக்கூடியது மனதின் திரை. எண்ணத்தை கர்மாவை முடிச்சு பலன் தரக்கூடியது மாயாவின் திரை. எண்ணம் சொல் செயல் அப்படி இல்லையா? எண்ணம் மனதின் திரை, சொல் மாயாவின் திறமை தங்காலத்தை எடுத்துருது. சொல் செயல் என்பது ரொம்ப ஒரு கர்ம பெருகாதபடியும் அமைதியாகவும் திருப்தியாகவும் மாறவும் முடியும். அப்படி முடிக்கிறதுக்கு மனதின் திரை இந்த எண்ணமும் சுத்தமாக இருக்கணும், மாயாவின் இயக்கமும் சுத்தமாக இருக்கணும், அப்புறம் செயல்பாடு நல்லா இருக்கும். முன்பின் நிகழ்வுகளை படக்காட்சியான மனத்தில் வரும்னா பிற்காலத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சி மனத்தில் வருமானது அப்படி அர்த்தமாகுது. முன்பின் நிகழ்வுகளை பிற்காலத்தில் கூட அசம்பாவிதங்களோ நல்ல காரியமோ கெட்ட காரியமோ மனதில் அதை அனுபவிக்க முடியாமல் பாட்டு கண்டிப்பா காட்டணுமே. கண்ணு காட்சி மாதிரி காட்டினா தான் மனமான உணரும். அது காட்சி கண்ணுக்கு தெரியாதபடி மனம் நம்பாதே, உணர முடியாது. மனதுக்கு உணரும் சக்தியே இல்லை, உணர்ச்சியாக உண்டு மனதுக்கு. அப்போ வரக்கூடிய நிகழ்வுகளை பயங்கரமான நிகழ்வு இருந்ததுன்னா அது சுட்டி காட்டி இப்படிலாம் நடக்க போகுது, ஜாக்கிரதையாது. வரக்கூடிய அசம்பாவிதங்கள் நமக்கு முன்னாடி தெரியும். கண்டிப்பா கண்டு உடனே திருந்த முடியும். அது மாற வேண்டிய சுகாயம் முடியும். செவ்வாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு பெருமை உண்டியா? இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. மனத்திரையில் ஓட விட்டு முடித்து நிறைவு செய்யும்னா, இப்போ ஒரு விபத்து நடக்க போகுதுன்னு வச்சுங்க. விபத்தினால தேகம் பாதிக்கும், சூழ சரீரமும் பாதிக்கும்.
சூஷ்ம சரீரமும் பாதிக்கும், மனமும் அதிகம் பாதிக்காது. சர்வார்ப்பண முதியா இருக்கும்போது அதிகம் பாதிக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஆனால் சூழ அவஸ்தை சூழ பாதிக்க ஏற்படும். சூழ பாதிக்காதுன்னா தூரத்தில் மனம் பற்றப்படாது, அங்கேயும் மனம் விளைகிறது, அறிவு சம்பந்தம் கொண்டது இல்லையா? விபத்து காலங்கள்லையோ ஒரு ஆபத்து வரும்போதோ நம்ம நமக்குது இந்த காரியம் இருந்து மனம் பக்குவப்பட்டு விலகும்போது மாயை எடுத்துக்காது. விபத்துக்கு முன்னே காட்டி படக்காட்சி மாதிரி காட்டிட்டோம்னா அது ஒன்று அது தெரிஞ்சு பக்குவமாக நடந்துக்கும் மனம். புரியுதா? முதலாக தெரியப்படுது, முன்னதாக காட்டி மாதிரி காட்டி கண்ணை காட்டி மாதிரி காட்டி முன் நிகழ்வுகளை ஒன்று சுட்டி காட்டிடும் மாயா. அதை கொண்டு மனம் சுதாரிக்கும். இப்படிதான் வரப்போகுது தெரிஞ்ச உடனே விளைவிக்கும். விளம்பு நான் விலகாது. பகவான் காட்டினான், பகவான் விளக்குகிறான், அந்த ஜீவகத்துக்கு வராது. அப்படி மாயா காட்டி மனம் விலகும் போதும் நான் விளைகிறேன் எண்ணம் இல்லாமல் பகவானே அனைத்தும் கற்றா, அவனே காட்டினான், விளக்குகிறான், இது அவனுக்கான பொருளை என்று அப்படி அங்கேயும் சர்வாத்மனை விட்டு போகிறோம். இன்னொரு கேள்வி, மனத்திரையில் ஓடும்னா இப்ப கனவுல ஒரு காட்சி வருது, பின்னால ஏதாவது அவஸ்தை விபத்து வர போறது, விபத்துனால அவஸ்தைப்பட போறோம். அந்த அவஸ்தையை ஏற்கனவே கனவுல காட்டிட்டோம்னா கனவுல 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த அவஸ்தைப்படுறோம். ஆனா உண்மையில நடக்க போறதுக்கு ஒரு வாரமோ 10 நாளோ 15 நாளோ அவஸ்தை இருக்க போகுது. அந்த அவஸ்தையை 10 நாள் அவஸ்தையை அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவஸ்தையில காலி பண்ணிடுமா? கனவு நிகழ்ச்சியா அப்படி பண்ண முடியுமா? அது முடியாது. ஏன்னா கனவு இல்லாத நடக்கக்கூடியது தொடர்ந்து நடக்கிறது. கண்டிப்பாக ஜாக்கிரதை நடந்தாதான் உண்டு. ஜாக்கிரதை தூரம் சம்பந்தப்படணும். வினை சம்பந்தப்பட்டு வினை சம்பந்தப்பட்டாதான் வினை முடியும். வினை முடியாதபடி கனவு காட்சியில கொண்டு காட்டி அந்த வினையை கழிக்க முடியாது. சத்குருவோட கிருபையினால அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் நினைச்சாருன்னா அந்த பின்னால வரக்கூடிய அந்த அவஸ்தைகளை இந்த கனவு மூலமா கொடுத்து அந்த அவஸ்தையை நிவர்த்தி பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த அவஸ்தை இருக்கும். ஆனா உண்மையா அவங்க கொடுத்து நிகழ்ச்சியை காட்டலாமே தவிர அது இல்லாமல் பண்ண முடியாது. அதுக்கு சட்டம் இல்லவே இல்லை. ஏன்னா அனுபவிக்கப்பட வேண்டியது தூரம் தான். ஆனா அனுபவிக்கப்பட வேண்டிய அனுபவிக்க வேண்டியது மனம். படுவது தூரம், ஆனால் அங்கே கட்டதாது. அது நானும் அது இல்லை. பகவான் சேர்ந்து நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இருக்கிறதுனால கனவு காட்சியில காட்டி திரும்பி நடத்தி காட்டி தான் முடிக்கும், நடத்தான் முடிக்க முடியாது. அந்த கனவு காட்சியே நிவர்த்தி பண்ண முடியாது. ஆனால் நனவு காட்சி வரும்போது நடக்கும்போது கூட கனவு காட்சி மாதிரி தெரியும், அப்படி செய்ய முடியும். கனவுல காட்டி அதே நிகழ்ச்சி நனவுலையும் நிகழ்த்தும் போது இவருக்கு அந்த அவசியம் தெரியாது. இது பகவான் செய்ய நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த அவசியம் தோற்றாது. கனவு மாதிரி முடிஞ்சு வரும். இந்த கனவுல கணபதி எப்படி எனக்கு பொய் நினைச்சாது நம்பினாலும் அதே நனவு நடக்கும் போது பொய் நம்ப முடியும், அதான் செய்ய முடியும். நிகழ்ச்சி நடத்தாதபடி மறைக்க முடியாது, மாற்ற முடியாது. அது சட்டம் இல்லை. ஏன்னா இந்த வினைவுடன் பண்ணிக்கும் அது பாதிப்பு அடையணும், அனுபவிச்சாகணும். அதுக்காக கண்டிப்பாக நடத்தி காட்டுவான். காட்டும் போது பிடிப்பு இல்லாம மனம் விளையணும். என் மனம் அறிவா மாறி போகணும், செய்யணும். அது பண்ண முடியும். மாயா தன் மகனை ஆனந்தம் கிடைக்கும், கண்டிப்பா ஆனந்தம் உண்டு. பாக்குறவங்களுக்கு அவசரம் அதான் தெரியும். அவசரப்பட விபத்து ஆபத்து பல சிரமங்கள்ல பல சிரமங்கள் உண்டாகுது. உடம்பு ரணமோ நோயோ காற்று போகும்போது அடிபடுறதோ, திடீர்னு ஒரு வலிக்கு விடுறதோ, இரும்பு முடிகிறதோ இருக்கும். ஆனா அவருக்கு தோற்றாது. அந்த கனவு காட்டி தெரியும். விழுந்து எங்க எறும்பு முடிஞ்சாலும் பரவாயில்ல, அப்போ எங்க அவசர தோற்றாவது மாயா கோரிக்கும். ஆனா பார்க்கறது அவரு விழுந்துதானே கால் ஒடிச்சுக்கிட்டாரு, வீடு பொடிச்சுக்கிட்டாரு, ஒடிச்சு மொட்டையெல்லாம் கட்டிட்டாங்களே, அவசரப்படாது. இது பார்க்க தெரியும், ஆனா அவருக்கு இருக்காது. தமிழர் எப்படி கையை பணம்பு சாட்டியை பார்த்துட்டு இருந்தாரோ அது பார்க்க முடியும். ஆனா அவஸ்தையை போக்கக்கூடாது, போக்க முடியாது.
பட்டாத்தான் அந்த தூரம் முடியும், கத முடியும். பலாபடி கத முடியாது. ஏற்றுவந்த கர்மாவை அனுபவிச்சு தீர்க்கணும். ஆனால் அது கனவு காட்டுமாக கனவை மறைக்க முடியாது. கனவோடு நிகழ்வு நடந்து காட்ட முடியும். கனவாக மறைக்க முடியாது. புரிய நல்ல விளக்கம் காட்டுக்கோ, பரவாயில்ல. முக்கியமானது சொல்லு, புரியா? கவனிச்சியா? காட்சி விளக்க முடியாது, விளக்கூடாது. நீங்கள் மனதை பாதிக்காத அளவுக்கு மாயா செய்ய முடியும். என் மனம் அங்க வந்துடும். சொல்லப்பட்ட உண்ட தன்மையினால இந்த வினையுடைய கடலை கொடுவது தெரியாது. ஆனா வினை நடக்கும். அவனுக்கு மனத்தான் தெரியாது. இங்க பார்க்கப்படுறவருக்கு அவங்க பண்றான். விழுந்து கால் போச்சு, கை போச்சு, இது போச்சு, அழைச்சிட்டு போனாங்க, மட்டை கட்டினாங்க, அது பிடிச்ச வைத்தியம் பார்த்தாங்க, அவசரப்படலாம் செய்யறாங்க. என்று இவங்க கண் பார்க்கும், காது கேட்கும், வாய் பேசும். உனக்கு அவசியம் இருக்காது. அங்க கணக்காட்சி வேண்டும். கணக்காட்சி மாதிரி முடியும். ஒரு அவசியத்தாலும் கூட அவசியானது கணக்காட்சி முடிஞ்சு போகும். இப்போ குருதேவருக்கு எங்கன்னா வலிக்குதுன்னு சொல்லும்போது தானே டாக்டர் என்ன வைத்தியம் பண்ண முடியும்? அது சில டைம்ல சொல்ல மாட்டாங்க. சில பேர் எங்க வலி இருக்குன்னு கேட்கறாங்க. அதே எப்படி அவர் எப்படி வைத்தியம் பண்ணுவாரு? தேவையில்லை. அவருக்கு குருதேவருக்கு தேவையில்லை, வைத்தியருக்கு தேவையில்லை. அவர் பண்ணணும் இல்லை. எந்த இடத்துல வலி இருக்குமோ அந்த இடத்துக்கு என்ன மருந்து என்ன அதுன்னு கொடுக்க முடியும். அவங்கள போய் குழப்பி விடக்கூடாது இல்ல. அவங்க குழம்புறாங்கல்ல பாவம். இப்படி வரும்போது வயிற்றுக்கு டாக்டர் குழப்பம் தான். குழந்தான் முடியல. என்ன செய்யறது? மூச்சு எடுத்து விடு, எடுத்து விடுங்கிறான். எந்த மூச்சை எங்க எடுத்து விடுறது? வழி காட்டுங்கிறான். எந்த வழி எங்கே காட்டுறது? இப்ப அவங்க அவன் மனதை உடையவன், இவர் அறிவு பெறவே உடையவர். அந்த அந்த மனம் வர முடியாது. சாதாரண ஜீவர்களுக்கு மனம் இருக்கிறனால மேல போகும். ஞானிகளுக்கு மூச்சு அப்படியே அடங்கிறது. மூச்சு இல்ல அது டாக்டர் சொன்னாரு சேலத்துல, மூச்சு வச்சு விடுங்க, மூச்சு வச்சு விடுங்க. மூச்சு போக வர போக்குவரத்து இல்லாம போயிடும் பிராணம். ஜீவனுக்கு மனம் இருக்கிறனால போக்குவரத்து இருக்கும். இப்போ டாக்டருக்கு தெரியாது இல்லையா? அப்பாவுக்கு இந்த இடத்துல வலி இருந்தப்போ, அப்பா எங்கப்பா வலி இருக்கு, நம்ம எங்க வேற எங்கன்னா ஒருத்தர் என்ன வருது சூட்டை ஒருத்தரும் நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதுதான் கேட்கறோம். அதுக்கு குறிப்பிட்ட காட்டி காட்டிட்டாருல்ல. எந்த இடத்துக்கு தெரியாது. இந்த இடம் சுத்தி இருக்கீங்க உலகத்துல, நீங்க பார்த்து எழுதுங்க. நீ என்ன சரி சரி சரின்னு தர்ற, இங்க செய்யாது, இங்க செய்யி, இங்க அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல எங்கன்னு தெரியாம சூட்டு நிறைய வச்சுட்டு எங்க வழியில இடத்துல வச்சுட்டா நாம வினைய தெரிகிற மாதிரி ஆயிடுது இல்லப்பா. அப்புறம் தொடரும்போது வினைய வராதியா? வினை கடிமை வேற வினை வராது. இன்னொரு விஷயம், டாக்டர் போகும்போது அங்கே அறிவு இருக்கு, பகவான்தானே இவங்க இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா. ஏன் அவன் தெரியாதா? இங்க இருக்கப்படுவனுக்கு உனக்கு தெரியாது. நீ அப்பா மேல கவனமா இருக்கிற, மடிக்குங்கிறாரே எங்க தெரிய மாட்டேன். நீ இங்க கவனமா இருக்க, நீ மனதோட வேலை முடியும். அவன் டாக்டர் மூணாவது இப்ப சுட்டு போட வேண்டிய அப்பா குருதேவர் டாக்டர், நீ 3 பேர் இருக்கீங்க. உனக்கு கண்டிப்பா இந்த உடம்புல இருக்க அபிமானத்தினால வழி நீக்கிறது நீ நினைக்கிற. அபிமானம் அவருக்கும் இல்லை. அவனுக்கு எப்படியாவது யாரை குணமாக்கணும் வந்து நம்மகிட்ட குணமாக்கணும் எண்ணம் உண்டாகும். எண்ணம் உண்டாகும் போது அவன் திறந்தபடி அறிவை சிறப்பட்டுவான். இப்படி பாரு இங்க இருக்கும் என்று உணவு உணர்த்துவான். அது உணர்த்ததுனால இங்கதான் வழி இருக்கு என்று அவனுக்கு தெரிஞ்சுக்குவான். ஒன்னு தொட்டு பார்க்கறதுலையோ எக்ஸ்ரேட் பார்க்கறதுலையோ எனக்கு தெரிஞ்சு போயிடும். அவனுக்கு அந்த படம் காரணம் இங்க தெரிஞ்சுக்கிறானே. வழி எங்கே சொன்னோம், அவன் எக்ஸ்ரேட் பார்த்தேன், இங்க வழியும் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னான். எப்படி அவன் தெரிஞ்சது? எனக்கு அவன் சொல்லியே தெரிஞ்சுது. அவன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் தெரிஞ்சுக்கிட்டா மூளையில செயல்படலை, அங்கே அறிவு செயல்படுது. பகவான் இருந்து அவனுக்கு உணர்த்தி
இங்க இருக்கிறது செய்யப்பட்டு வைக்கலாம். இப்ப நீங்க அந்த இடத்துக்கு வைத்தியம் பார்க்கும்போது அந்த வலி நிவாரணமாகி போகுது. அவனும் கருதியே நீனும் கருதியே இதுவும் கருதிதான். ஆனா அங்க அறிவு பேரறிவு, டாக்டர் அறிவு, உங்களோட மனம். புரியுதா? இல்ல டாக்டர் ஒண்ணு சத்தமும் அட்டன் மாட்டாரு, அட்டன் பண்ணி கூட அவர் அறிவாயிடுறாரு. கொஞ்சம் இடைப்பட்ட காலத்துக்கு அவர் அறிவு நிலையில கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது வெறும் பழைய ஞானி கிட்டே பக்தன்ட்டே ஒரு வயிற்று டாக்டர் வந்து வேலை பார்க்கறதா கொஞ்ச நேரம் அந்த உடம்பு பார்க்க வரைக்கும் அறிவு திடீர்னு அறிவு கொடுத்து வந்து பார்த்துக்கலாம். சாமதேவம் நடக்காது. அங்கே பிராப்தத்துக்கு நடி எப்படியோ குழந்தையும் வரும். இவங்க பெரியவங்கிட்ட போகும்போது உண்மையான பக்தனாக இருக்கட்டும், உடம்பு ஞானியாக இருக்கட்டும், இவங்கள்ட்ட பார்க்கப்பட்ட டாக்டராக ரொம்ப சாமானிய டாக்டராக இருந்தாலும் சரி, அந்த பார்க்குற நேரம் வந்து அவனுக்கு அறிவு கொடுத்து மேலே கொடுத்துருவான். ஆமா, அது செய்யறாரு டாக்டர் சொல்லிடுறாரு. இங்க இருக்கு இப்படி செய் அவங்க சொல்லி வைத்தியம் இப்படி சொல்லிடுறாரு, இங்கே நீங்க இப்படி நடங்க அப்படின்னு நமக்கு ஆணையிட்டு தான். இது 10 வருஷமாவே இந்த வழியானது பரபரப்பா அப்படியே அண்ணா கூடிச்சு. ஒரு ரொம்ப கிளம்ப இருக்குது சொல்லாமலே வச்சிருந்தது. சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி போச்சு. ஏற்றப்பட்டு இருந்ததுக்கப்புறம் காலையில் உட்காந்து அப்படியே ரொம்ப சேஞ்ச் விட்டு தெரியுது. 2 மாதம் உட்காந்துது. சரி ஒரு 1.5 மாதம் அவங்க ஊட்டிட்டு இருந்தோம். அங்கே நல்ல நடை. இப்படி 3 மாதம் வரைக்கும் 3.5 மாதம் வரைக்கும் கடுமையான அவசியம் விட்டோன்னே அந்த இது அந்த இடத்தை தாங்க முடியுது. அப்பதான் வழியை சொல்லும்போது ஒன்று அவங்களுக்கு காட்டினோன்னு அவனும் பார்த்தாரு. முதல்ல ஒரு இசை எடுத்து போச்சேன்னா, இப்போ 2வது 3 இசை எடுத்து சொன்ன பிறகு கால் ஞாபகம் இருக்கும்போது காலை எடுத்தான். பிறகு காலுக்கு இரும்பு சேர்த்து எடுத்தான். அப்போ அந்த இடத்த கண்டுபிடிச்சி ஏங்க சொல்லிட்டான். இப்போ சொன்னதால அவன் தரக்கூடிய இவங்க அந்த ஒருத்தனை கொடுத்தது 1 வாரம் 9 நாள் வரைக்கும் திரும்ப சூட் அடிக்கிட்டே இருந்தாங்க. இல்லையா, நீங்க கூட தெரியுங்க. ஒரு 10 நாள் வரைக்கும் உட்கார்ந்து வச்சிருக்கீங்க. அங்க உட்காந்து எங்க உட்காந்தாலும் வச்சிருக்க கூடாது. சரி வைத்தியம் பார்க்குறாங்க, பாட்டு போட்டும் விட்டாச்சு. அந்த வைத்தியம் வேண்டாம். 1 வாரம் வரைக்கும் ஒரு பட்டத்துக்கு அந்த 1 நேரம் அந்த உத்தரவு ஊற்றி வந்தீங்க, 2 நேரம் கொடுத்தீங்க. பிறகு அது உத்தரவு வேண்டாம் போட்டியாச்சு. அப்புறம் ஆயின்மெண்ட் மட்டும் போட்டால் போதும். ஆயின்மெண்ட் போடும்போது இந்த எக்ஸ்ரே தான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. இங்கே இந்த தேவை அந்த இடுப்பு வலி பிட்டி வலி இருக்கப்பட்ட எலும்பு கொஞ்சம் இப்படி வளர்ந்து இருக்கிறது நேரம் வளர்ந்து சொல்லி கொடுத்தீங்க. அப்போ அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக போச்சு. இப்போ 10-15 நாள் அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வர்றாரு. பிறந்தனால வழியே இல்லை. இப்போ இதுதான் ஆயின்மெண்ட் விட மாட்டேங்க, ஆயின்மெண்ட் போயிட்டே இருக்காங்க. சரி, அப்புறம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் காலியாகணும் ஆயின்மெண்ட்டும். அவன் 1 அனுப்புனா பாட்டு 3 பாட்டு அனுப்பிட்டா அந்த பாவம். எந்த நிலைக்கானாலும் சரி அந்த அறிவும் மனமும் அப்படி கூட்டி இருந்து செயல்படுமா. மறுபடியில் போனால் தான் அது மாயாவும் செயல்படுத்த. அது மனமும் மாயாவும் ஒத்து போச்சு. பகவான் ஒத்து போயிட்டோம்னா சிரமமே இல்லை. மனம் போன பிறகு போனால் தான் சிரமம். கண்டுபிட முடியாது. ஒன்று இருக்கும், இந்த ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கும். அதனால இப்போ அவசியம் உண்டாகும். 2 கேள்வி கேட்க. இந்த வாழ்க்கையிலேயே ஆத்ம ஞானம் கிடைக்குமா? இந்த ஜென்மாலேயே ஆத்ம ஞானம் கிடைக்குமா? எந்த உதவியும் இல்லாமல், எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறோம், சரியா இருக்கிறோம். இது ஒன்று அந்த ஒன்று தப்பு. கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நம்பிக்கை தான் கிடைக்கும். நம்பிக்கையில் வைராக்கியம் கண்டிப்பாக அடைவோம், அடைந்து விட்டோம், நம்பிக்கை இருக்கணும். இருந்தால் அவசியம் முடியும். கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது.
கேள்வி பதிலாக இருக்கும். அது தெரிவிக்கணும் இல்லை. Is it possible for this one to be God realized in this life? I feel helpless and hopeless to achieve this. So here, self-realization means it's not object, it can be given to the disciple by the Guru. So self-realization will happen if you have faith. With that faith, you must have dispassion, determination. If you ask any question, is it possible or not? Is it happen or not? Is it achievable or not? If you ask any question, then it is impossible. Doubt should not be there. We have attained, we have reached, we have got, we have reached. That firm determination is needed. Then it is possible to get realization. Even an iota of doubt will not give you result. You cannot achieve the goal. தெய்வீக உதவியை நாம் மிகவும் வேண்டுகிறேன். இந்த ஆத்ம அடையத்துக்கு உங்களிடந்து அந்த உதவிக்கு விரும்புகிறோம். மிக பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் அந்த உதவி செய்வீர்கள் என மிக பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் மேற்கத்திய நாட்டவர்களுக்கு ஆத்மனுடையம்னா அவர்களுக்கு என்ன மாதிரி சாதனை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அவங்கள பற்றி நீ ஏன் கவலைப்படுற? மேற்கத்திய நாடுகள் சேர்ந்த நாட்டுக்கோ நாட்டுக்கு சேர்ந்து அவர் நீ கவலைப்பட தேவையில்லை. உனக்கு மட்டும் கவலைப்படுது. நாம் அடையணும், நாம் அடைஞ்ச கண்டிப்பாக அடைஞ்சாங்கிற மாதிரி ஒன்றையே நம்ம சிறந்ததுன்னா கண்டிப்பாக நீ மட்டும் அடைய முடியும். அடுத்து உன் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ உன்னுடைய பிள்ளைகளுக்கோ நீ அதை ஒன்றும் பண்ண முடியாது. மேற்கத்திய நாட்டை சேர்ந்த நமக்கும் இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு உள்ள அந்த வழிமுறை என்ன அப்படின்னு கேட்கறது. இந்தியா அப்படி கேட்டப்படாது. அவங்களாம் யாருமே அடையணும்னா கேட்குறேன். இந்த மாதிரி மேற்கத்திய நாட்டை சேர்ந்தவன் என்ன மாதிரி சாதனை பண்ணினா ஆத்ம அடைய முடியும்? இதெல்லாம் எழுதி கொடுத்துருங்க. 4-5 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அது மாதிரி ஒன்று எழுதி கொடுங்க. அந்த பால் ஒன்றா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு வருவன் முக்கியமான ஒரு 5-6 பாயிண்ட் உண்டு. அது மட்டும் என்ன அதை பார்த்து எழுதி சார்ட் கொடுத்துட்டு படிச்சு. Is it possible for this one to be God realized in this life? I feel helpless and hopeless to achieve this. I truly need the help of the divine. I humbly request help from Guru Baba. Could you please speak to us listeners about how we can become God realized? So here faith is the foundation. Without a faith, then you cannot achieve the goal of realization. And especially for the Westerners, he has given some points, 6 or 7 points in this letter. He will give you a printout of the letter. Especially for Westerners, they have to follow these rules strictly. Then the realization will happen. He will give you a printout. செட்டிங்கை போட்டுக்க. அதாவது மேற்கத்திய நாடுகளுடைய நாகரிகமானது கர்ம பூமி, போக பூமி. நல்லா வேலை பார்க்கணும், இதே பழஞ்ச பாட்டி பண்ணணும், சேரும்போதும் கிடைக்கணும். இதெல்லாம் அவங்களுடைய லட்சியமே இருக்குது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த லட்சியம் தான் இருக்குது. மற்றவங்களோட நிறைய சம்பாத்தியம் பண்ணணும், அவங்களோட நம்ம சிறப்பாக வாழணும். இது மாதிரி இந்த போட்டி புறாங்க இருக்கக்கூடிய எண்ணங்கள் அது கண்டிப்பாக நாசமாகும். போட்டி புறாங்க தான் காரணம். ஒருத்தனை பாட்டு உடம்பு போட்டி போட்டு மேலே போடுறது, அதுக்கு புறாமப்படுறது, இப்படிப்பட்டதாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் போட்டி காட்டி எழுதுறது. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு இல்லவே இல்லை. வாழ்க்கை என்பது சாதனைக்கே உரியது. சாதிச்சால்தான் நம்ம அதை அடைய முடியும், தவிர சாதிக்கலையாலும் அடைய முடியாது. வாழ்ந்துக்கிட்டே போனோம்னா காலம் விரைவாகும். ஒரு மனமும்
வக்கரமாகி போகும், ரொம்ப ஒரு கலந்து போகும். அதுக்கப்புறம் சாதனை பண்ண முடியாது. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே,